ஏண்டி உமா, நறுக்கின காய் போதுமா பாரு. போதும் தான் நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு வார்த்தை மல்லிகாக்காட்ட கேட்டுக்குவோம். அம்மா, இங்க எங்கடி மல்லிகாக்கா வர போறாங்க? மல்லிகாக்கா நீ கூப்பிட்டலடி, அப்ப கண்டிப்பா அக்கா வரும். அடி, நான் கூப்பிட்டேன், ஆனா அக்கா அங்க மாமியாரை சமாளிச்சுட்டு வரணும்ல. சொன்னதையும் சொல்லினேன். இருந்தாலும் அக்கா வர மாதிரி எனக்கு ஒன்றும் தோணலடி. அதெல்லாம் அக்கா வருவாங்கடி. எங்களுக்கு முதல்ல ஒரு நல்ல காரியம் நடக்குது. அக்கா எப்படி வராமல் இருப்பாங்க? இன்னும் கொஞ்சம் கை நீ சேர்த்தே நறுக்கு. ஏன்னா அக்கா எல்லாரையும் சமாளிச்சுட்டு வர கொஞ்சம் லேட் ஆகும். முன்ன பின்ன ஆனாலும் நம்ம சாப்பாடு நல்லபடியாக போடுறணும். இம்முட்டு நாள் மல்லிகாக்கான்னு அவங்களே சுற்றி வந்து எல்லாம் அவங்க தான் உனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. இனிமேல் நீ தனியாக குடும்பம் பண்ண போகிற. பார்த்து பொறுமையாக புத்திசாலித்தனமாக பண்ணடி. இனிமே மட்டும் என்ன, அக்கா தினைக்கு இங்கே வந்து போய் தான் இருப்பாங்க பாரு. உமா, வாங்க. சமையல் வேலையெல்லாம் ஆயிட்டு இருக்காமா? ஆமாண்ணே, எல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டு இருக்கு. என்ன கையில் முருங்கைக்காயோட வந்துருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை, கடற்கரை பக்கம் போயிட்டு இருந்தேன்னா முருங்காய் வித்துட்டு இருந்துச்சு. அன்னைக்கு முருங்காய் போட்ட சாம்பார் தான் உசுராச்சு. அதான் முருங்காவும் மாங்காய் 2 வாசலில் பறித்து வச்சிருக்கேன். 2ஐயும் போட்டு சாம்பார் வைங்க. அன்னைக்கு முருங்காய் மாங்காய் போட்ட சாம்பார்னா உசுரு. ஆமாம், சரியா சொன்னீங்க. அக்காளுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நான் செஞ்சிடுறேன். அப்புறம் சீக்கிரம் செய்யுமா, ஏன்னா அண்ணி வந்தால் ரொம்ப நேரம் இருக்க முடியாது. ஏன்னா அம்மா ஏதாவது சொல்லுவாங்க. ஆனால் அண்ணி வந்தோடனே கிளம்புற மாதிரி இருக்கும். அதனால சீக்கிரமாக எல்லாத்தையும் சமைச்சு வச்சிரு. அதெல்லாம் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தை ரெடி பண்ணிடுவேங்க. ரொம்ப நல்லது. சீக்கிரம் சமைச்சிட்டு எனக்கு ஒரு சத்தம் கூட நான் வந்துடுறேன். அண்ணியும் வந்துடுவாங்கல்ல, சேர்ந்து எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம். ஐயோ, அக்கா வரலன்னு தானே சொல்லுச்சு. இவங்க 2 பேரும் அக்கா வரும் நம்பிக்கையில இம்புட்டு தரம் பேசிட்டு இருக்காங்களே. இதை புடி, நான் போய் ஏதாவது ஸ்வீட்டு கீட்டு வாங்கிட்டு வரேன். அன்னைக்கு முத வீட்டுக்கு வரப்போ ஸ்வீட்டு கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்கும்ல. சரிங்க, போயிட்டு வாங்க. அதுக்குள்ளே நான் எல்லாத்துக்கும் சமைச்சு முடிச்சு இலையும் போட்டு வைக்கிறேன். வந்தால் வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு நேரம் சரியா இருக்கும். பண்ணு, நான் வந்துடுறேன். வசந்தி, அரை மணி நேரத்தில் சமைச்சிடலாம்ல? சரி, நான் போய் தலைவர் அக்காவையும் அம்மாவையும் கூப்பிட்டுட்டு வந்துடுறேன். பாவம், அக்கா வராமல் இவங்க ஏமாந்து போகிறாங்க. இந்த வீட்டில் எதுக்கு நம்ம இருக்கோம்னே தெரிய மாட்டேங்குது. 3 வேளையும் சமைச்சு வைக்கிறதே ஒரு வேலையா இருக்கு. நம்ம சொல்றத வேற யாராவது எதுலையாவது கேட்குறாங்களா? அம்புட்டு தூரம் சொன்னான், போகாதீங்கன்னு அந்த பிள்ளைகள்கிட்டையும் சொன்னா, அனுப்பாதீங்கன்னு அத்தைகாரட்டையும் சொன்னான். ஒருத்தரும் நம்ம பேச்சை கேட்கறது இல்லை. பாவம் பிள்ளைங்க. திடீர்னு வெளியே போன்னு சொன்னோன்னே புட்டி பிடிக்க தூக்கிட்டு கிளம்பிடுச்சுங்க. புதுசாக வீடை பார்த்து பாலை காய்ச்சி என்னத்தை செய்ய போதுங்களோ ஒன்றும் புரியலையே. சின்ன பிள்ளைங்க அப்படி திடீர்னு வெளியில் போனால் ஒன்றும் புரியாது. சரி, போய் தான் 4 நல்லது கிட்டது சொல்லி தரலான்னு பார்த்தா நம்மளையும் இந்த அத்தை கிளவி போகக்கூடாதுங்குது. இப்போ என்னத்தை பண்ணுறது? சரி, கொடுத்த ரூபாயில ஏதாவது பொருளை வாங்கி கொண்டு போய் கொடுத்தாளுங்களான்னு தெரியல. வரட்டும், வசந்தியும் நெட்டவெளியும் வந்தாதான் என்ன ஏதுங்கிற விஷயம் புரியும். எல்லாம் இந்த நாத்தால வந்துச்சு. அப்பள முதல்ல வீட்டை விட்டு திறத்தினா வீடு உருப்பிட்டுரும். அதுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்க மாட்டேங்குது. நல்லவங்களுக்கு எப்போதுமே கெட்டதுதான் நடக்குது. கெட்டவங்களாம் நல்லா தானே வாழ்றாங்க. வந்தது 6 மாசமா விளக்க காலி பண்ண மாட்டேங்கிறா. இங்க பாருங்க, சும்மா அடுப்பு பக்கத்துல நின்னா மட்டும் போதாது. சீக்கிரம் சமைக்கணும். இன்னைக்கு சமையலோட சேர்த்து கொஞ்சம் பால் பாயசமும் வச்சிருங்க சொல்லிட்டேன். இன்னைக்கு என்ன 4 கிழமையா பால் பாயசம் வைக்கிறதுக்கு? நானே துக்கத்துல தொண்டை அடிச்சு போய் உக்காந்துருக்கேன். மனுஷனுக்கு சோறு தண்ணி இறங்கல. உனக்குலாம் எப்படிதான் பால் பாயசம் கேட்க தோணுதோ? உங்களுக்கு வேணா துக்கமா இருக்கலாம், எங்களுக்குலாம் ஒன்றும் இங்கே துக்க தொண்டை அடைக்கல. என் வீட்டுக்காரர் கேட்குறாரு, செஞ்சு வைங்க சொல்லிட்டேன். ஓஹோ, சார் பெரிய தர கேட்டோட செஞ்சு தருவாங்க. ஆமா, அவர் என்ன முன்ன மாதிரியா 1 லட்சம் ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போறாரு. கேட்ட உடனே செஞ்சு கொடுக்கணும். அம்பிட்டுதான். இந்த ஆர்டர் போன வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுதான் சொல்லிட்டேன். உன் புருஷனுக்கு வேணும்னா நீச்சி பால் பாயசம் செஞ்சாலும் சரி, பட்டினி கிடந்தாலும் சரி, இனிமே என்கிட்ட வந்து அதை செய் இதை செய். நீங்க அம்பிட்டுதான். நான் இனிமே உங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன். பண்றதையும் பண்ணிட்டு பால் பாயசம் வேணுமா? பால் பாயசம் வந்துட்டாங்க. நல்லா இருந்த குடும்பத்தை பிரிச்சு விட்டுட்டு பேச்ச பாரு. போறேன் போ. உன்னை இதே மாதிரி ஒரு நாள் நடுத்தரில் நிறுத்துறேன். அப்புறம் இந்த வீட்டில் நான் தான் எல்லாம். அந்த நாளும் ரொம்ப தூரத்தில் இல்லை. பாயசம் செய்ய முடியாதான்? செய்யலைன்னா அங்கே என்ன செத்தா போயிடுவான். நான் செய்ய என் புருஷனுக்கு பாயசத்தை. லட்சுமி, என் வருத்தத்தை சொல்றதுக்கு யார் இருக்கா? அதான் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்துட்டேன். போன பிள்ளைங்க நான் வருவேன்னு காத்து கிடக்கும். ஆனா இங்க போக முடியாம நாள்ல டிக்கெட்டு போய் நிக்க. என்னத்து சொல்ல? பொம்பளை பொழப்பு போதாத பொழப்பால இருக்கு. போதும்டா சாமி. அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா இந்த பொம்பளை பொழப்பே வேணாம். நினைச்சதை செய்ய முடியாம, நினைச்சதை பேச முடியாம, நினைச்ச மாதிரி வாழ முடியாம போதும்டா சாமி.
அதுங்க சின்ன பிள்ளைங்க ரெண்டு என்ன பண்ணுதோ. காலையை நம்பி நான் வருவேன்னு கண்டிப்பா எதிர்பார்த்துட்டு கிடக்கும். என்னால போக முடியலையே நினைக்கிறப்பே மனசு குமுறுது. அம்மா அம்மா என்னடி இட்லி வெந்திருக்கும், போ 4 இட்லி எடுத்து வச்சு சாப்பிடு. எனக்கு இட்லி அப்ப வேணும். சித்தியும் சித்தப்பாவும் எங்கம்மா? ஐயோ பிள்ளை வேற 2 நாளா அவளை கேடிக்கிட்டே இருக்காளே. நானும் அங்க போயிருக்காங்க இங்க போயிருக்காங்கன்னு சொல்லி சொல்லி சமாளிக்கிறேன். இப்ப என்ன பண்றது? ஒன்னதான் கேக்குறேன், எங்க? ஏம்மா சித்தியும் சித்தப்பாவும் ஊருக்கு போயிருக்காங்க, ஒரு வாரத்துல வந்துருவாங்க. போமா போ, போய் விளையாடு. பள்ளிக்கூடம் திறக்க போதில்ல, புத்தக பையெல்லாம் எடுத்து வை. நீங்க போய் சொல்றீங்கம்மா, போய் சொல்றீங்க. சித்தியும் சித்தப்பாவும் வேற வீட்டுக்கு போயிட்டாங்களாம், பால் வேற காய்ச்சுறாங்களாம். எனக்கு எல்லாம் தெரியும், ஏன்னா அவங்க இங்க வர மாட்டாங்க அப்படிதானே? எனக்கு எல்லாத்தையும் பக்கத்து வீட்டு குமார் பையன் சொல்லிட்டான். உண்மை சொல்லுங்க, அப்படிதானே? என்னை ஏமாத்தாதீங்க. நீங்க இப்ப மாட்டுக்கிட்ட பேசிட்டு இருந்தது நான் கேட்டேன். அடி இல்லடி, அப்படியெல்லாம் ஒண்ணுமில்ல, ஏதோ பிள்ளைய தெரியாம சொல்லியிருக்கோம். மேல மேல போய் சொல்லாதீங்கம்மா, உண்மையை சொல்லுங்க. சித்தப்பா என்ன இங்க வரமாட்டாரா? சொல்லுங்கம்மா சொல்லுங்க. ஆமாண்டி, உன் சித்தப்பாவும் சித்தி இனிமே இங்க வரமாட்டாங்க. நான் அம்புட்டுதான் சொல்லியும் 2 பேரும் இனிமே இங்க இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு பட்டி படிக்கலாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. இனிமே இந்த வீட்டுல அவங்க வரமாட்டாங்க. நீ ஒண்ணும் என்ன கேட்காத சொல்லிட்டேன். அம்மா என்ன சொல்ற? சித்தப்பா என்ன விட்டுட்டுலாம் எங்கேயும் போக மாட்டாரு. அப்புறம் என்னை யாரை கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல விடுவா? இன்னும் 2 நாள்ல பள்ளிக்கூடம் திறக்க போகுது. அப்புறம் யாரையும் கூட டான்ஸ் ஆடுவா, பாட்டு பாடுவா, எனக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி தருவா. சித்தியும் சித்தப்பாவும் தானே எல்லாம் பண்ணுவாங்க. எனக்கு அவங்க வேணும். இல்லம்மாக்கா, புரிஞ்சுக்கோ. பெரியவங்க சட்டை பெரியவங்களோட இருக்கட்டும். நீ இதுல விடு தலையிடாதம்மா. போ, போய் படிக்கிற வேலையை பாரு. போங்கம்மா, நான் போய் கூப்பிட்டு சித்தப்பா கண்டிப்பா வருவாரு. நான் போய் சித்தப்பா கூட்டிட்டு வரேன். வேணாண்டி, தேவையில்லாத வேலை பார்க்காத. என்னால சித்தப்பா இல்லாம இருக்க முடியாது. நான் போய் கூப்பிட்டு சித்தப்பா கண்டிப்பா வருவாரு. நான் போய் கூட்டிட்டு வரேன். அடி இல்லடி, போகாத. என்ன சொல்லி என்ன? சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம சண்டை எங்க தெரிய போகுது? பாவம், அவ சித்தப்பா இல்லாம தூங்க கூட மாட்டாளே. போய் கூப்பிட்டு தான் பார்க்கட்டும். நம்ம சொன்னாலே இவ கேட்க மாட்டா. போயிட்டு வரட்டும். நம்மளால தான் போக முடியல, பிள்ளையாவது ரெட்டு போயிட்டு வரட்டும். அம்மா, அன்னைக்கு பிடிச்ச மைசூர் பாக் வாங்கிட்டு வந்திருக்கேன், எல்லையில கொஞ்சம் வை. சரிங்க. வாசமே நல்லா மணக்க மணக்க வருது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க முதல்ல உட்காருங்கண்ணே, சாப்பிடுங்க. இல்லப்பா அண்ணி வந்துட்டோம். நீயும் நடுவாளி வேணா முதல்ல உட்காந்து சாப்பிடுங்க. நானும் உமாலும் அண்ணி வந்தாலும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிறோம். ஆமாண்டி வசந்தி, வீட்டில் எல்லாம் சேர்ந்து தான் சாப்பிடுவோம். இன்னைக்கு அக்கா வந்துட்டோம், நாங்களாம் சாப்பிட்றோம். நீ வேணா நடுவாளி, நீயும் முதல்ல உட்காந்து சாப்பிட்ருங்க. நடுவாளி, அக்கா வராதுன்னு ஒரு வாட்டி காலையாக நின்று சொல்லிடுவோம். பாவம், அண்ணன் ரொம்ப ஆசையாக அக்கா வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காரு. அக்கா வரலன்னு தான் நம்மள்ட்ட சொல்லி விட்டுருச்சே. இதுக்கு ஒரு வார்த்தை சொல்லிடுவோம்டி, பாவம். ஆமாண்டி, சொல்லிடு. இன்னும் எம்புட்டு நேரம் தான் காத்து கிடக்கிறது. என்னது, என்ன 2 பேரும் ரகசியம் பேசுறீங்க? அது வந்து உமா, மல்லிகா அக்கா. சித்தப்பா சித்தப்பா. அட திவ்யா குட்டி வந்திருக்கா. அப்ப மல்லிகா அக்கா வந்துட்டாங்க போலங்க. ஆமா ஆமா, அண்ணி நம்ம கூப்பிட்டு வராம இருப்பாங்களா? சித்தப்பா. அட திவ்யா கண்ணே, வா 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 வா, உனக்காக தான் காத்துட்டு இருந்தோம். திவ்யா குட்டிமா, எப்படி இருக்க? அம்மா எங்க பின்னாடி வராங்களா? அம்மா வரல, யாரு வரல, நான் தான் வந்தேன். சித்தி சித்தப்பா வாங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். என்னால நீங்க எல்லாமே அங்க இருக்க முடியாது. வாங்க சித்தப்பா போலாம். திவ்யமா, சித்தப்பா ப்ளீஸ் சித்தப்பா, வாங்க சித்தப்பா. சித்தி நீங்களாவது சொல்லுங்க சித்தி, நீங்க இல்லாம நான் எப்படி அந்த வீட்டுல இருப்பேன்? உங்களை கையோட கூட்டிட்டு வரேன், அம்மாட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். வாங்க சித்தப்பா. நான் சொன்ன என்னன்னாலும் கேட்பேன்ட்டீங்கல்ல, இப்ப என் கூட கிளம்பி நம்ம வீட்டுக்கு வாங்க. சித்தப்பா. திவ்யா குட்டி சொன்னா கேளுடா. சித்தப்பாவும் சித்தியும் இனிமே நம்ம வீட்டுக்கு வரமாட்டோம். சித்தி என்ன சொல்றீங்க? அம்மாவும் அதே தான் சொன்னாங்க, இப்ப நீங்களும் அதே தானே சொல்றீங்க. எங்க சித்தப்பா சொன்னா கேட்பாரு, நான் போய் கூட்டிட்டு வரேன்னு வந்தேன். அப்ப இனிமே நீங்க அங்க வர மாட்டீங்களா? அப்ப யார் எனக்கு தலை பின்னி விடுவா? யார் என்ன பள்ளிக்கூடத்தை கூட்டிட்டு போவா? யார் எனக்கு சாக்லேட்டு மிட்டாய் எல்லாம் வாங்கி தருவா? பாட்டியும் அம்மாவும் நடிச்சா யாரு வந்து தடுப்பா? என்ன திவ்யா குட்டி அழுகுறத பார்த்தா என் கண்ணிலே தண்ணி வருது. பெரியவங்க பிரச்சனை பெரியவங்களோட, அந்த பிள்ளையை சமாதானப்படுத்தி அனுப்பணும்னே.
நீங்களும் இப்படி மூகுஞ்சு தொங்க போட்டுட்டு இருந்தா பிள்ளை மனசு வேதனைப்படும் பார்த்துக்கோங்க. அவனை எப்படியாவது நீங்க தான் சமாதானப்படுத்தணும். ஏத்த உமா நவுரு, நான் பேசிக்கிறேன் திவ்யா குட்டிக்கிட்ட. திவ்யா செல்லாம் போங்க சித்தப்பா, நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன். என்கிட்ட சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு வந்துட்டீங்க, மறுபடியும் கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறீங்க. நான் உங்கள்கிட்ட பேசவே மாட்டேன். ஆஹா, நீ என்ன பேச மாட்டியா? உனக்காக சித்தப்பா புதுசா ஸ்கூலுக்கு போக பேகு பாக்ஸு எல்லாம் வாங்கி தரலான்ல இருந்தேன். நீ கேட்டிருந்தீல்ல பார்பி டால் போட்ட பேக் வேணும்னு, அது எங்கே விற்குதுன்னு சித்தப்பா விசாரிச்சுல வச்சிருக்கேன். உன்னை கூட்டிட்டு போய் வாங்கி தரலான்ல இருக்கேன். நெசமாவா? அப்ப வீட்டுக்கு வரீங்களா? இல்லடா திவ்யாம்மா, சித்தப்பா எங்க இருக்கேன், 2 வீடு தள்ளி இருக்கேன். இங்க இருந்து உன்னை கூட்டிட்டு போறேன். ஆமாண்டாப்பா, நீ அக்காவும் தோன்றப்பல இங்க வந்துருங்க, சித்தியோட சேர்ந்து விளையாடலாம். அப்ப நம்ம வீடு, இதுவும் நம்ம வீடு தான். நீ எங்க வேணா இரு, இங்க தோணா இங்க இரு, அங்க தோணா அங்க இரு, நீ எப்ப வேணா வரலாம் போலாம். ரெண்டும் உன் வீடு தான். அப்ப நான் காலையில ஸ்கூலுக்கு போவேன், இங்க வந்தா சித்தப்பா இங்க இருந்து என்ன கூட்டிட்டு போவாரா? கண்டிப்பா கூட்டிட்டு போவேன். நெசமா? அப்ப நான் எப்ப வேணா இங்க வரலாம்ல. உன் வீட்டுக்கு நீ வரதுக்கு யாரை கேட்கணும்? நீ எப்ப வேணா வரலாம் போலாம். சித்தப்பாவும் நீ கூப்பிடுற இடத்துக்குலாம் வருவேன்ல, சித்தப்பாட்ட என்ன வேணா நீ கேட்கலாம். அப்பா ஜாலி. இங்க வந்துட்டா பாட்டியும் அத்தையும் என்ன திட்டு தேண்டியது இல்லைல்ல. நான் என்ன பண்ணாலும் யாரும் என்ன கேட்க மாட்டாங்க. சித்தியும் சித்தப்பாவும் என்ன எப்போதும் சந்தோஷமால பாத்துக்குவாங்க. அம்புட்டுதான். நீ ஜாலியா இங்கே எங்களோடய இரு, தோன்றப்ப போய் அம்மா பார்த்துட்டு வா, இல்லை தோன்றப்ப வந்து எங்களை பாரு. அம்புட்டுதான். ஓகே சித்தப்பா. சாப்பிட்டியா திவ்யா கண்ணு? இல்ல சித்தப்பா, நான் உங்களை கூட்டிட்டு போய் சாப்பிடலான்னு இருந்தேன். அப்ப இங்கதான் சாப்பாடு உனக்கு. இங்க வா, சித்தப்பாவே கையால ஊட்டி விடுறேன். ஹை சூப்பரு. வடை பாயாசம் அப்பளம் எல்லாம் இருக்கே, எல்லாம் உமக்கு தான். சாப்பிடு சித்தப்பா. நீங்க ஊட்டி விடுங்க சித்தப்பா. அதுக்கு என்ன, தாராளமா திவ்யா குட்டிக்கு நான் ஊட்டி விட்டா போச்சு. பெரியவங்க சண்டையில பிள்ளைங்க பாதிக்கப்படாம இருந்தா சரி. ஆமாண்டி.